வாங்க, இன்னைக்கு நாம ஒரு பெரிய தலைப்பை பத்தி ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் தொழில் புரட்சி. நம்மளோட இந்த நவீன உலகத்தையே வடிவமைச்ச ஒரு காலகட்டம் அது. ஆனா அதுக்கு நாம ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருந்தது. இதுதான் இந்த முழு புரட்சியோட மையமான கேள்வி. இது ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. ஒரு பக்கம் நம்ப முடியாத அளவுக்கு முன்னேற்றம், இன்னொரு பக்கம் தாங்க முடியாத அளவுக்கு துயரம். சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். முதல்ல அப்போதைய காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த தொழிற்புரட்சி பாத்தீங்கன்னா பயங்கரமான முரண்பாடுகள் நிறைஞ்ச ஒரு உலகத்தை உருவாக்குச்சு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள், புதுசு புதுசா தொழில்நுட்பம், செல்வம், நவீன நகரங்கள்னு மிகப்பெரிய வளர்ச்சி. ஆனா இன்னொரு பக்கம் இந்த வளர்ச்சிக்கு காரணமா இருந்த தொழிலாளர்களோட கடுமையான உழைப்பு, வறுமை, மக்கள்கிட்ட மோதல்கள்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த புதிய தொழில் உலகம் அரசியலையே அடியோடு மாத்தி அமைச்சுது. அதுவும் எப்படின்னா, ரெண்டு புதிய நேர் எதிரான சமூக வர்க்கங்களை உருவாக்கி. அதாவது முதலாளித்துவ வர்க்கம், இவங்க தான் தொழிற்சாலை ஓனர்கள். அவங்களோட ஒரே நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது. இன்னொரு பக்கம் தொழிலாளி வர்க்கம், இவங்க தங்களோட உழைப்பை வித்து உயிர் வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு நல்ல சம்பளம், பாதுகாப்பான வேலை சூழல் தேவைப்பட்டது. இவங்க ரெண்டு பேரோட தேவைகளும் நேர் எதிரில் இருந்ததால பெரிய மோதல்கள், வேலை நிறுத்தங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சது. தொழிலாளர் உரிமைகளுக்காக போராட தொழிற்சங்கங்களும் அப்பதான் உருவாச்சு. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்ப்போம். ஒரு நாட்டுக்குள்ள இருந்த இந்த நிலைமை எப்படி உலகம் முழுக்க பரவுச்சேன்னு பார்ப்போம். இந்த புதிய தொழிற்சாலைகள் தொடர்ந்து இயங்கணும்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. ஒன்னு, தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் ரொம்ப மலிவான விலையில தொடர்ச்சியா கிடைக்கணும். ரெண்டாவது, அவங்க தயாரிச்ச பொருட்களை விற்கிறதுக்கு ஒரு புது சந்தை வேணும். இதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச தீர்வு என்ன தெரியுமா? காலனிகள். ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு தேவையான வளங்களுக்காக ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கான்னு உலகம் முழுக்க போட்டி போட்டுக்கிட்டு காலனிகளை அமைக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் நவீன காலனித்துவத்தோட தொடக்கம். இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இப்படி நாடுகளுக்குள்ள நடந்த பொருளாதார போட்டி தான் மெல்ல மெல்ல அரசியல் பகையா மாறி கடைசியில முதல் உலகப் போருக்கே ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிடுச்சு. சரி, அடுத்ததா இது சாதாரண மக்களோட வாழ்க்கைய எப்படி தலைகீழா புரட்டி போட்டுச்சுன்னு பார்க்கலாம். வேலை தேடி மக்கள் கிராமங்கள்ல இருந்து நகரங்களுக்கு படையெடுத்தாங்க. உதாரணத்துக்கு வியன்னாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மக்கள் தொகை 20% அதிகரிச்சப்போ வீடுகளோட எண்ணிக்கை வெறும் 11.5% தான் கூடியிருக்கு. இதனால என்னாச்சு? பயங்கரமான இட நெருக்கடிதான். அப்போதைய தொழிலாளர்களோட வாழ்க்கை ரொம்பவே கொடுமையா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கு ஆபத்தான சூழ்நிலையில தினமும் 12லிருந்து 14 மணி நேரம் வேலை செய்யணும்னா எப்படி இருக்கும்? இந்த ஒரு வரி அப்போதைய உண்மையான நிலைமைய அப்பட்டமா காட்டுது. வறுமை, நோய், நிலையற்ற வாழ்க்கை, இதுதான் பெரும்பாலான மக்களோட யதார்த்தமா இருந்துச்சு. சரி, இப்ப இதே சக்திகள் உலகத்தோட இன்னொரு பகுதியில, அதாவது இலங்கையில எப்படி எதிரொலிச்சதுன்னு பார்ப்போம். இலங்கையில தனியா தொழில் புரட்சி நடக்கல. ஆனா அது பிரிட்டிஷ் காலனியா இருந்ததால அதோட தாக்கத்தை ரொம்பவே வலுவா உணர்ந்தது. அங்கு தொழிற்சாலைகளை கட்டுறதுக்கு பதிலா பிரிட்டிஷ்காரங்க இலங்கையோட பொருளாதாரத்தையே தங்களோட பேரரசுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யற மாதிரி மாத்தி அமைச்சாங்க. இந்த தோட்ட பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண அவங்க தந்தி சேவை, ரயில் பாதைன்னு நவீன உள்கட்டமைப்புகளை கொண்டு வந்தாங்க. ஆனா ஒரு விஷயம், இதெல்லாம் அங்கிருந்த மக்களோட வசதிக்காக இல்ல, தோட்டத்துல விளையிற தேயில, ரப்பர் மாதிரியான பொருள்களை துறைமுகத்துக்கு வேகமா கொண்டு போறதுக்காக தான். அப்ப ஐரோப்பால எப்படி ஒரு வர்க்க பிரிவினை உருவாச்சோ அதே மாதிரி இலங்கையிலையும் ஒரு புது வர்க்க கட்டமைப்பு உருவாச்சு. ஒரு பக்கம் செல்வந்தர்களான தோட்ட உரிமையாளர்கள், இன்னொரு பக்கம் பெரிய தோட்ட தொழிலாளர்கள். மொத்தத்துல ஒரு ஏற்றுமதியை மட்டுமே சார்ந்திருந்த முதலாளித்துவ பொருளாதாரம் அங்கேயும் வேறுண்டுச்சு. சரி, இவ்ளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த இந்த அழிவுகரமான வரலாற்று காலகட்டத்தோட தாக்கம் இன்னைக்கும் நீடிக்குதா? அதோட நிழல் நம்ம மேல இன்னும் விழுந்துட்டு இருக்கா? இந்த புரட்சி நமக்கு விட்டுச் சென்ற மிக மோசமான மரபுச் சொத்துக்கள்ல ஒன்னு சுற்றுச்சூழல் மாசுபாடு. தொழிற்சாலை கழிவுகளை ஆறுகள்ல கொட்டுனது, புகை காற்ற மாசுபடுத்துனதுன்னு அப்போ ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய உலகளாவிய சவாலான முன்னாடி நிக்குது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகம், அதாவது நம்மளோட உலக பொருளாதாரம், சமுதாயத்துல இருக்கிற வர்க்க பிரிவினைகள், ஏன் நம்மளோட சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாத்தோட ஆணிவேரும் அந்த தொழிற்புரட்சியில தான் இருக்கு. இது நம்மள ஒரு இறுதி சிந்தனைக்கு கொண்டு வருது. நாம அந்த காலகட்டத்தோட முன்னேற்றத்தையும் மரபுரிமையா வாங்கிட்டோம், அதோட பிரச்சனைகளையும் சேர்த்து தான் வாங்கியிருக்கோம். நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும், 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச அந்த மாற்றங்களோட தாக்கம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை வடிவமைக்குது. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப அந்த முதல் கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டியிருக்கு. முன்னேற்றம் சரிதான், ஆனா அதுக்கு நாம கொடுத்த விலை என்ன?